நமது இன்றைய பாதை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் சைக்காலஜிஸ்ட், மைண்ட் தெரபிஸ்ட், இன்னும் சொல்ல போனால் கிரிட்டிக்கல் திங்கர். இதெல்லாம் மீறி ஒரு முக்கியமான ஒரு மெஜிஷியன் மாதிரியான ஒரு அம்சத்தை தன்வசப்படுத்தி இருக்கிற ஒரு சிறப்பான மனிதர் தான் இன்றைய விருந்தினர். அவங்கள நமது ஸ்டுடியோவில் உங்களுக்காக இன்றைக்கி நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். அவங்க திருமதி காயத்ரி பத்ரிநாராயணன். அவங்க நமக்காக நம்ம ஸ்டுடியோவில் உங்கள் முன்னாடி. வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. மேம், கிராஃபாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் தெரியாத நபர்கள் என்ன மாதிரி சிலர் இருக்க தான் செய்கிறாங்க, லே பர்சன் அரவுண்ட். கிராஃபாலஜி, கிராஃபோ தெரப்பி, இப்படி ஒரு விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் போர்ட். மேம், இப்போ பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சிடுறாங்க +2, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஒரு ஞானமோ இல்லை வந்து ஒரு புரிதலோ அதெல்லாம் இல்லாமல் எதை தேடுறதுன்னு தெரியாமல் இன்னமும் தத்தளிக்கிற மாணவர்கள் நம்ம கூட இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்காங்க. உங்களுடைய கிராஃபோ தெரப்பி யாருக்கு பயன்படும், யாரெல்லாம் அதை பர்சீவ் பண்ணலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் இன்வைட்டிங் மீ இன் திஸ் ஸ்பேஸ். அண்ட் நம்மளுடைய மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, சில நல்ல விஷயங்களை எனக்கு தெரிஞ்சதை நல்லா ஷேர் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். கம்மிங் பேக் டு கிராஃபாலஜி, ஃபர்ஸ்ட் டைம் நானும் கிராஃபோ தெரப்பி பற்றி கேள்விப்படும் போது அது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. பட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐ வெண்ட் அண்ட் ஜாயின்ட் த ஃபர்ஸ்ட் லெவல். பட் அது ஃபர்ஸ்ட் லெவல் படிக்கும் போதே அதில் இருந்த அமேசிங் அம்சங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்ன்றதுனால என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. எப்படி அந்த கிராஃபோ தெரப்பி நம்மளோட சப்கான்ஷியஸ் மேலே ஒர்க் பண்ணுது ரொம்ப ஈஸியாக அப்படின்ற போது அது ரொம்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. தென் ஐ யூஸ்ட் இட் வித் மெனி கிளையன்ட்ஸ் அண்ட் ரொம்ப அமேசிங் ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. இதை எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா, மெடிடேஷன் பண்ணுறோம். நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது மனசை இழுத்து பிடிச்சி வச்சு உட்கார வச்சு செய்யணும், அப்போதான் அதுக்கான பலன் கிடைக்கும் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளால அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? முடியாது. எவ்வளோதான் நம்ம மெடிடேட் பண்ண உட்காந்தாலும் நம்ம மைண்ட் எங்கேயாச்சும் போயிடும். நம்ம திருப்பி அதே சுழலை சுற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு யூஸும் இருக்கிறது இல்லை. ஆனால் இந்த கிராஃபோ தெரப்பி பண்ணும்போது என்னன்னா, சில ஸ்ட்ரோக்ஸை வந்து ஒரு 15 நிமிஷம் ஒரு பேப்பரில் அப்படியே இன்ச்சு மாறாமல் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த டைம் நம்மளே அறியாமல் நம்ம மனசு வந்து அது மேலே பதிஞ்சு நம்ம கைகளும் அப்படியே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்ட்ரோக்கில் போகும்போது இட் இஸ் மோர் தேன் அ மெடிடேஷன். ஓ, கிரேட். நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கும். எப்படி ஒரு எல்கேஜி குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு பேப்பரில் 1 பேஜ் டெய்லி எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக வி கோ இன்டு த மெடிடேட்டிவ் ஸ்டேட். நீங்கள் சொல்கிறத பார்த்து அந்த ஸ்ரீராமஜெயம்லாம் முதல்ல எழுதுவோம் அந்த காலத்தில், அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கோ? கண்டிப்பா. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றது எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கு. எந்த ரிலீஜனா இருந்தாலும் சரி, ஈவன் அந்த மணி நம்ம பண்றோம் இல்லையா, ரோசரி, எல்லா ஜபம் பண்ற மாலை, இதெல்லாம் என்னன்னா இந்த கை நரம்புகள், இந்த 3 விரல்ல இருக்கிற அந்த நரம்புகளை ஆக்டிவேட் பண்றதுக்கு, இந்த 3 நரம்புகள் தான் நம்மளுடைய நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்ற பிரெயினை வந்து பசுமையா இந்த களிமண் போல பதமா வைக்கக்கூடிய ஆக்டிவேஷன் நடக்கிறது இந்த 3 விரல்கள்ல தான். அதனாலதான் எழுதுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த காலத்துல எழுதுறது நேச்சுரலா இருந்தது. அதனால அது ஒரு ப்ராப்ளமாவே தெரியல. இன்னைக்கு எழுதுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லாரும் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்ப ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டைப் கூட இல்ல. இப்ப வந்து ஒரு கையில அப்படி இப்படி வாட் அப்படின்னு போடுறோம். ஆமா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 3 நரம்புகள்ல ஆக்டிவேட் ஆகாம இருக்க பிரெயின்ல நியூரோ பிளாஸ்டிசிட்டி குறைஞ்சிட்டே வரனால தான் இன்னைக்கு வந்து பார்க்கின்சன்ஸ், அல்சைமர்ஸ் அந்த மாதிரி மறதி நோய்கள், அது மட்டும் இல்லை பாடியும் ஸ்டிஃப் ஆகிட்டே வருது. காரணம் என்னன்னா, பிரெயின் வந்து இறுகிட்டே வருது. ஒரு களிமண் தான் நம்ம பிரெயின் அப்படிதான் இருக்கும். நமக்கு நியூரோ பிளாஸ்டிக் பிரெயின்னா அந்த பிளாஸ்டிசிட்டி போக போக இருக என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆர்கான்ஸ்க்கு கரண்ட் பாஸ் ஆகிறது குறைய ஆரம்பிச்சு. அதுக்காக தான் நமக்கு அந்த காலத்துல வயசானவங்க உட்காந்து மணி உருட்டுறது, எழுதுறது, கோலம் போடுறது, இதெல்லாம் நமக்கு அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. என்னன்னா, வேற எந்த வேலையும் இல்லை. குழந்தைங்களுக்கு படிக்கிற வேலை இருக்கும், ஏதோ ஒரு விதத்துல ஏதோ கை வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை செய்ய முடியாம உட்கார்றவங்களுக்கு அந்த கை விரல்களாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரியான வேலைகளை நம்ம வந்து பழக்கப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல இருந்தே எழுதுறதை விட்டுடுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஸ்லோவா அந்த மெமரி ப்ராப்ளம்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பாடி பெயின், நிறைய வந்து வேற விதமான மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் புதுசா இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த கை விரல்களுக்கும் பிரெயினுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அந்த ப்ராப்பர் நியூரோ ஃப்ளோ இல்லாத ஒரு காரணம். ஆமா. இன்னொரு விஷயம் சொல்ல போனா என்னன்னா, நம்மளுடைய ஹியூமன் எவல்யூஷனுக்கே முதல் காரணம் என்னன்னா இந்த தம்பு தான்.
ஏன்னா எல்லா அனிமல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விரலும் கீழே போகும், எல்லா விரலும் மேலே போகும். ஹியூமன் பீயிங் மட்டும் தான் தம்ப் அப்போசிஷன் சொல்றது, கை விரல்கள் வந்து கட்ட விரல் மேலே போகிறதுனால பிடிக்க முடியுது. எப்போ மனுஷனால இப்படி ஒரு விஷயத்த பிடிக்க முடிஞ்சதோ அன்னைக்கு தான் அவன் வந்து சக்கரம் பண்ண ஆரம்பிச்சான். அப்பதான் அவன் வந்து வேல் அம்பு எல்லாம் வந்து கிரியேட்டிவிட்டி, மனசுல நினைக்கிறத கை உருவாக்க முடியும் அப்படின்னா பிடிமானம் வேணும். அந்த பிடிமானம் ஹியூமன் பீயிங்க்கு தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய பிரெயின்ல என்னெல்லாம் கற்பனை வளம் கிரியேட்டிவா என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கை வழியா தான் வெளியில வந்து உருவாகுது. அப்போ இந்த விரல்களுக்கு தான் நேரடி கனெக்ஷன் பிரெயினுக்கு. இந்த விரல்களை ஆக்டிவேட்டா வைக்காம நம்ம ஃப்ரீயா விடும்போது பிரெயின் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த எலக்ட்ரிக் இம்பல்சஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. பிரெயினுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது பசுமையாவும் ஆக்டிவாவும் உயிரோட இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் நாக்கும் ஒரு விதமான டைரக்ட் கனெக்ஷன் டு பிரெயின் தான். பிகாஸ் வாட் எவர் வி திங்க் வி ஸ்பீக். ஆனா அதுல ஒரு ப்ராப்ளம் என்ன, நாக்குக்கு ஃபில்டர் இருக்கு. என்னன்னா நம்ம யோசிச்சு எதை பேசணும் பேச வேண்டாம் 2-3 கரஸ்பாண்டன்ஸ் போயிட்டு வந்துரும். ஆமா. ரெண்டாவது எல்லா விஷயத்தையும் வார்த்தைகள் அடக்க முடியாது. எக்ஸ்பீரியன்சஸ் கேன் நாட் பி எக்ஸ்பிரஸ்டு த்ரூ லாங்குவேஜ், but it can be expressed through a stroke. That's why studying about a stroke is very very important. இந்த ஸ்ட்ரோக்ஸ் மூலமா வந்து நம்ம பர்சனாலிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா இன்னைக்கு பலவிதமான ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் கிராஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கவுன்சில்லையும் சரி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் பஃபலோ அப்படின்ற இது எல்லாம் சேர்ந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி சில ஸ்ட்ரோக்ஸை பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு, கண்ணில் பிரச்சனை இருக்கு. இப்போ கேன்சரை கூட முன்கூட்டி தெரிஞ்சுக்க முடியும். 100% சார், 100% நம்மளுடைய எழுத்துக்கள்ல வச்சு ஒருத்தருக்கு கேன்சர் வரக்கூடிய அறிகுறி இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசுல இருக்கிறது எல்லாமே கைக்கு வந்துடும். ஏன் வந்து முன்னாடியே தெரியுது, ஏன் நம்ம கேன்சரோ இல்லை எந்த வியாதியோ முன்னாடியே எப்படி வந்து ஹேண்ட் ரைட்டிங்ல தெரியறது, எப்படி தெரியுது மேம்? எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னா, டிசீஸ் கம்ஸ் இன்டு த மைண்ட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் இட் கம்ஸ் டு த பாடி. அதாவது நோயோடைய அறிகுறி வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து நம்மளுடைய மூளைக்கு சமிக்ஞை வந்துருது, அந்த சிக்னல்ஸ் வந்து ரீச் ஆயிடுதுன்றீங்க. எப்படி ரீச் ஆகும்? ஏன்னா பிரெயின் தான் எல்லா ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஆர்கனுக்கு ஒரு டிஃபெக்ட் வரணும்னா அதோடைய முதல்ல கோர் ப்ளூ பிரிண்டான அந்த சிப் லெவல்ல முதல்ல மிஸ்டேக் தெரிஞ்சிடும், அந்த மால் ஃபங்க்ஷனிங்கோட எஃபெக்ட் தெரிஞ்சிடும். ஆமா, அங்க மால் ஃபங்க்ஷனிங் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது பிரெயின் சிப்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அங்க ரெஜிஸ்டர் ஆனாலே நம்மளுடைய கைகள்ல ஸ்ட்ரோக்ஸ்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம டெஸ்ட்ல எடுக்கும் போது அப்ப தெரியாது. எப்ப டெஸ்ட்ல தெரியும்னா நம்ம டெஸ்ட்ல வந்து ஒரு ரேஞ்ச் வச்சிருப்போம், ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கணும் அந்த இன்ஃபெக்ஷன், ஆமா, கேன்சருடைய தீவிரம். கண்டிப்பா. ஸோ நம்மளுடைய டெஸ்ட்ல வந்து ஒரு லெவலுக்கு வந்தாதான் நம்ம அந்த கண்டுபிடிக்கக்கூடிய இது சிஸ்டம் நமக்கு இருக்கிறனால ஸ்லைட்லி இருக்கிற அந்த மால் ஃபங்க்ஷன் பிரெயினுக்கு வந்துடும், ஸ்ட்ரோக்ஸ்ல தெரிஞ்சிடும். ஆனால் டெஸ்ட் எடுத்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனால் இவென்ச்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்ல 2 இயர்ல அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு லேமேனோட பார்வையில உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறேன் மேம். இப்போ நான் ஒருத்தவங்களோட கையெழுத்து பார்க்கும்போது இதுல ஒரு கையெழுத்து கொஞ்சம் கோணலா இருக்கு, இல்ல வந்து கிளியரா இருக்கு, லெஜிட்டிமேட்டா இருக்கு, பார்க்கும்போது கிளியரா என்ன சொல்றது ஒரு அழகியல் இருக்கு, எஸ்தட்டிக் சென்ஸோட எழுதியிருக்காங்க, இதெல்லாம் தான் பார்க்க முடியும். இதுக்கு நடுவுல இந்த ஸ்ட்ரோக்குக்கு நடுவுல எழுத்துக்களுக்கு நடுவுல இந்த வாக்கியங்களுக்கு நடுவுல கேன்சருடைய அறிகுறி இருக்கு, இல்ல ஹார்ட் டிசீஸ் இருக்கு, இல்ல வந்து ரீனல் ஃபெயிலியர் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த அறிகுறிகள் எப்படி அதுல உங்களுக்கு தெரியும்? ஓகே, இப்போ நீங்க போயிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட போயிட்டு ஒரு இசிஜி எடுக்கிறீங்க. இந்த இசிஜி இப்படி வருது, ஓகே, இப்படி போட்டு இருக்குமா, நீங்க எடுத்து பாக்குறீங்க. அதுல உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சிமெட்ரியா நான் சிமெட்ரிக்கலா இருக்கு, அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. ஆனா டாக்டர் பார்த்தாங்க அப்படின்னா இந்த 4 கம்பார்ட்மெண்ட்குள்ள எந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருந்தா எங்க இறங்கி இருந்தா என்ன, எங்க இறங்கி இருந்து எங்க ஏறி இருந்தா என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க அந்த 4 வருஷ படிப்புல தான் கத்துப்பாங்க. அந்த வேரியேஷன்ஸ் ரெடி பண்றதுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கு. அங்க எவ்ரி ஸ்ட்ரோக் தட் கோஸ் அப் to the baseline and down to the baseline matters to the doctors. Okay. நம்மளுடைய லேமன் பார்வைக்கு அது புரியாது. நமக்கு அழகா இருக்கா, சிமெட்ரிக்கலா இருக்கா, ஈவனா இருக்கா, இல்ல அவசரமா எழுதிருக்காங்களா, இல்ல பொறுமையா அழகா எழுதிருக்காங்களா, அவ்வளவுதான் நம்மளால படிக்க முடியும் நார்மலா பாத்தீங்கன்னா. அப்போ ஹேண்ட் ரைட்டிங் நீங்க பார்க்கும்போது இன் ஜென்ரல் நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் குழந்தைங்களோட ஸ்கூலோட தான் ரிலேட் பண்ணி பழக்கம். அதனால
இது ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்கும்போது அழகா இருக்கு, நீட்டா இருக்கு, ஸ்பேசிங் இருக்கு, லைனுக்குள்ள எழுதிருக்காங்க, லைன் வெளியில இருக்காங்க, முத்தா இருக்கு, இப்படிதான் நம்ம சொல்லுவோமே தவிர முத்தா இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்ல கூட அவங்களோட டிசீசஸ் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். கொச்சா முச்சான்னு எழுதியிருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ அந்த அழகோ அந்த ப்ரெசன்டேஷனோ அது மேட்டர் இல்லை, ஒரு எழுத்தும் நம்மளுடைய ஒரு ஆர்கானுக்கு ஈக்குவல். நீங்க சொல்றத பார்த்தா இந்த கிராஃபோ தெரப்பி, கிராஃபாலஜி மாஸ்டர், யூ ஆர் அ மாஸ்டர் பிராக்டிஷனர் இன் கிராஃபாலஜி, இது வந்து ஒரு மெடிசினல் தெரப்பியா எடுத்து இதை அணுக முடியுமா, இல்ல வந்து ஜென்ரலா வந்து ஒரு அனலைசிங்கான ஒரு படிப்பா எடுத்துக்க முடியுமா? இது வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் லெவல் படிச்சீங்கனாலே என்னன்னா உங்களுடைய ஒரு பர்சனாலிட்டி, அவங்களுடைய ஒருத்தருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, அதை வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தெரியும். இப்போ ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸ் போறாங்க, பயங்கர ப்ராப்ளமா இருக்கு, ஏன்னா அவங்க ஒரு டீம் மெம்பரா இருக்க மாட்டாங்க, அவங்களால ஒரு டீம்ல ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்பீடா டெசிஷன் எடுப்பாங்களா இருக்கும், மற்றவங்க ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க, அதனால இவங்களோட ஒத்து வராது. இல்ல ஒரு சமயம் அவங்க வந்து காம்ப்ரிஹென்சிவ் திங்கரா இருப்பாங்க, அதாவது சொல்றதுக்குள்ள புரிஞ்சிடும். அப்ப என்ன ஆகும்னா மற்றவங்க லேட்டா புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களோட என்னால ஒர்க் பண்ண முடியாது, அப்படி இருக்கும். இல்ல நேரம் ஆப்போசிட்டா இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் ஆக்ஷன் எடுப்பாங்க, இவங்க ஸ்பீடா கேட்பாங்க, இவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சுப்போம் இவங்களுக்கு போறல, நமக்கு வந்து அவங்க நாட் கேப்பபிள் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லேபிளிங் பண்ணி வச்சிருவோம். நாட் கேப்பபிள், நாட் சூட்டபிள் அப்படின்னு. இட் இஸ் நாட் லைக் தட். எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் கேப்பபிள் ஆஃப் எவ்ரிதிங். இது என்னன்னா ஒருத்தருக்கும் ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். ஸோ நமக்கு அந்த திங்கிங் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் சுச்சுவேஷனுக்கோ, ப்ரொஃபஷனல் சுச்சுவேஷனுக்கோ, இல்லாட்டி பர்சனல் சுச்சுவேஷனுக்கோ அந்த திங்கிங் பேட்டர்ன் வந்து ஆப்போசிட்டா இருக்கு, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கிராஃபோ தெரப்பி மூலமா அவங்களோட ஆப்போசிட் திங்கிங் பேட்டர்னை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த எண்டில் இருக்கிற அவங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த எண்டுக்கும் வர ஆரம்பிச்சிடும். பிரெயின்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஃபோக்கஸ் தான் அந்த பேட்டர்ன் நம்ம சொல்றது. ஸோ நியூரல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணும். இப்போ என்ன ஆகும்னா அவங்களால அவங்களுடைய ஓல்டு செல்ஃபாவும் இருக்க முடியும், நியூ செல்ஃபாவும் வேணும்னா மாறிக்க முடியும். ஸோ இட்ஸ் அ பேட்டர்ன், எக்ஸ்டெண்டட் பேட்டர்ன் யூ ஆர் கிரியேட்டிங் ஃபார் them to become a new person. Adding a channel அந்த மாதிரி. ஓகே. So இப்போ வந்து evolution நம்ம சொல்லலாம். They will evolve to a new person with old patterns and also new patterns. இப்போ ரெண்டும் இருக்கு அப்படின்னா நமக்கு கோவம் இல்லாம இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. ரௌத்ரம் பழுகுன்னு சொல்லியிருக்காரு பாரதியார். ஆமா. அப்ப இப்போ எங்க கோவப்படணும், எங்க கோவப்படவானான்றதை நம்மளால யூகிக்க முடியும், அதை யூஸ் பண்ணவும் முடியும். அப்பதான் ஒரு நல்ல பர்சனாலிட்டி. கோபம் வரும் எல்லாருக்கும், ஆனா எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல கோவப்படக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அது ஆக்ஷன்லயும் காமிக்க முடியும். நீங்க ஆக்ஷன் சொல்றது வந்து நான் எந்த விதமான புரிதல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஷம் அப்படிங்கிற ஆக்ஷனா இல்லாம எந்த இடத்துல வந்து அடக்கணும் அப்படிங்கறதும் ஒரு ஆக்ஷனா வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் புரிதல் எடுக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதேதான். நம்ம அதை செயல்படுத்துறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ஆக்ஷனை. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ எனக்கு இருக்க ஒரு பர்சனாலிட்டி, அதோட ஆப்போசிட் பர்சனாலிட்டியை நம்ம பழகிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு எங்கே என்னோட ஓல்டு செல்ஃபாக இருக்கணுமோ அங்கே நான் இருப்பேன், எங்கே நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அங்கே என்னால் வளைஞ்சு கொடுக்க முடியும். அப்போ அந்த அஜிலிட்டி, அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, தட்ஸ் கால்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு டீம் மெம்பராக இருக்க முடியாமல் ஒரு குரூப்போடு சேர்ந்து வேலை செய்ய முடியாமல் இருக்க திறன் உள்ளவங்களுக்கும் அந்த திறனை வளர்த்துக்கிறதுக்கு இந்த கிராஃபாலஜி ஹெல்ப் பண்ணுது. கிடைக்கும். இப்போ நல்லா ரொம்ப ஜாலியா எல்லாரோடையும் பழகிறவங்களா இருப்பாங்க, ஆனா என்ன செய்வாங்க, ஓவர் டூ பண்ணிடுவாங்க. ஓகே. போய் அந்த மாதிரி ஓவர் டூ பண்ணி நல்லா அடி வாங்குவாங்க. ஓகே. ஹர்ட் ஆவாங்க. அவங்க என்னடா நம்ம நல்லவங்களாவே இருக்கும், ஆனா நமக்கு ஹர்ட் வந்துட்டே இருக்கே அப்படின்னா அவங்களுக்கு எங்க நோ சொல்லணும்னு தெரியல. மடையை எப்ப திறக்கணும் எப்ப மூடி வைக்கணுங்கிறது அந்த சூட்சமம் இல்லாம இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கான தெரப்பி கொடுக்கும்போது they'll start saying no where they want to say no. Out of curiosity I'm asking you, ma'am. Ipo there are a lot of lefties among us and there are a lot of ambidextrous. ரெண்டு கையும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய திறன் உள்ளவர்கள், காந்திஜி மாதிரி, இந்த இவர் மாதிரி. இப்போ ரைட் ஹேண்டட் பீப்புளுக்கும் லெஃப்டிஸ்க்கும் நான் இந்த வடதுசாரி இடதுசாரி அதுக்கு வரல, இந்த கையில் எழுதுறாங்க அவங்களுக்கு. இப்போ வந்து சில ஸ்கூல்ஸ்ல இப்போல்லாம் பண்றது இல்லை, இப்போ சில ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி நடைமுறை இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். என்ன நீ இந்த நொட்டாங்கையில எழுத்து இந்த கையில எழுதுன்னு மாத்தி விடுறாங்க. அதனுடைய ஒரு எஃபெக்டும் நான் கேட்க விரும்புறேன். அடுத்தது வந்து ரைட்ல பண்ணா ஒரு டிசீஸ் கண்டுபிடிக்க முடியும், ஒரு திறனை வந்து ஆய்வு செய்ய முடியும்ன்றீங்க. லெஃப்ட்லயும் அது பாசிபிலிட்டி இருக்காங்கிறது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி வந்து ரெண்டு கை பிரயோகப்படுத்தக்கூடிய, ரெண்டு கையில இந்த பக்கம் பில்லுக்கு சைன் பண்ணுவாங்க, இந்த பக்கம் ஏதோ ஒரு
கேம் வந்து பசில் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் வந்து 2 கையிலயும் மாறுதல் இருக்கா? ஓகே, நான் முதல்ல 3வது கேள்விக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ கால்ல வச்சு எழுதுறாங்க, அதுவும் நான் மறந்துட்டேன் கேட்கணும்னு இருந்தேன். அவங்க எழுதுறதுலயும் அதே ஸ்ட்ரோக்ஸ் தான் தெரியும். ஓகே, எல்லாரோட எழுதுறதுலயும் வந்து நம்ம என்ன செய்வோம்னா என்ன மாதிரி ஃபார்மேஷன், அதாவது முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு, எவ்வளவு தூரம் போயிட்டு அங்கெல்லாம் டாட்ஸ் வந்திருக்கா, டிஃபர்மேஷன் வந்திருக்கா, பெயிண்ட் டாட்ஸ் இருக்கா, இல்ல வந்து அதுக்கு போறதுக்கான ஒரு ஸ்ட்ரோக்ஸோட ஒரு வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறையில போயிருக்கா, வழி தாண்டி போயிருக்கா, இதை தான் பார்ப்போமே தவிர கையில எழுதினாலும் சரி வாயில எழுதினாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அனாலிசிஸ் தான். அதுல எந்த விதமான வித்தியாசமும் வராது. ஒரே ஆளு ரைட்ல எழுதி கொடுத்து லெஃப்ட்ல எழுதி கொடுத்தாலும் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்துரும். அப்ப நான் 3வது கேள்விக்கான பதில் சொல்லும்போது முதல் 2 கேள்விக்கான விடையும் வந்து அதுலயே அடங்கி இருக்குன்னு அதை புரிஞ்சுக்கிறேன். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் நானு. என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம வலது கை ஏன் எழுதுறதுக்கு ரொம்ப சொல்றோம், ஏன் இடது கை நம்ம ரொம்ப ஜென்ரலி சொல்றது இல்லை, எல்லாரும் வலது கை எழுத சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மூளையில 2 பகுதி இருக்கு. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் நம்ம சொல்றோம். லெஃப்ட் பிரெயின் வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங், ரைட் பிரெயின் வந்து எமோஷனல். ஸோ இப்போ வந்து எமோஷனல் பிரெயின் தான் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கும். அதாவது எடுத்தோடனே அழுகிறது, அந்த எமோஷன்ஸ் ஓவரா வருது எல்லாமே குழந்தைங்களுக்கு முதல்ல எமோஷனல் பிரெயின் தான் நிறைய இருக்கும். இந்த லாஜிக்கல் ரீசனிங் பிரெயின் தான் வளராம இருக்கும். அதுதான் 7-8 வயசுக்கு அப்புறமா லாஜிக்கல் அண்ட் ஃப்ரான்டல் லோபு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன மூளை ரொம்ப ஆக்டிவேட்டடா இருந்தா அவங்களோட லைஃப் பேலன்ஸா இருக்கும். லாஜிக் அண்ட் ரீசனிங் பிரெயின் ஆக்டிவேட்டடா இருந்தாதான் அவங்களால சுய சிந்தனையோட எல்லா முடிவுகளும் சரியா எடுக்க முடியும். அதனாலதான் வலது கையை எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன் இடது மூளைக்கு வலது கை அப்படின்னா, நம்மளுடைய பிரெயின்ஸ்ல கிறிஸ் கிராஸா கனெக்ட் ஆயிருக்கு. அதனால ஸ்ட்ரோக் பாத்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின்ல அஃபெக்ட் ஆச்சுன்னா ரைட் சைட் ஸ்ட்ரோக் வரும், ரைட் பிரெயின்ல அஃபெக்ட் ஆச்சுன்னா லெஃப்ட் சைட் ஸ்ட்ரோக் வரும். ஓகே, இந்த ஸ்ட்ரோக் அதுதான் நான் பார்த்து புரிஞ்சுது. இந்த ஸ்ட்ரோக் அதாவது எழுத்து இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரோக்கை வரப்போகுதுன்னு முன்கூட்டி தெரிஞ்சுக்க தான் முடியுமா, இல்ல இந்த ஸ்ட்ரோக்கால வந்த ஸ்ட்ரோக்கை மருத்துவ குணங்கள் கொடுத்து குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பா. இப்போ மெடிசனே தேவை கிடையாது, இதுவே கியூர் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிசிக்கலா வந்த டேமேஜை எக்ஸ்டர்னலா மெடிசன்ஸ் மூலமா தான் கியூர் பண்ண முடியும். ஆனா இந்த மெடிசன்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணி ஃபாஸ்டா குணப்படுத்துறதுக்கு மெடிசின் உள்ள போய் வேலை செய்யும் போது பிரெயினும் சேர்ந்து அது மேல ஃபோக்கஸ் பண்ணி வேலை செஞ்சா அந்த இடம் சீக்கிரமா கியூர் ஆயிடும். ஏன்னா அல்டிமேட்டா அந்த இடத்துல கியூர் பண்ண போறது யாரு, அந்தந்த செல்லு அந்தந்த ஆர்கான்ஸ் கியூர் ஆகணும்னா அந்த ஆர்கான்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிற பிரெயின்குள்ள இருக்கிற அந்த பகுதி, அந்த கமாண்ட் சென்டர் ஹாஸ் டு ஆக்டிவேட் த ஹீலிங். ஓகே, அந்த ஆக்டிவேஷனை இந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஃபாஸ்டரா பண்ணி கொடுக்கும். ஆனா இந்த கிராஃபோதெரபி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மைண்ட்ல வந்த வியாதி உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வர்றது அப்படியே ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வராமலே வந்து அதுல இருந்து வெளியில வந்துடலாம். நம்ம நீங்க சொல்றது நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அனலைஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கேனிங் மெஷின் இருக்கு, இல்ல வந்து ஒரு வேற இசிஜி மெஷின், இது இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப், இது மாதிரியான கருவிகள் மாதிரி முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு கிராஃபாலஜி அது சொல்றீங்க நீங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு இது வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவங்கள் மூலமாக பல்வேறுபட்ட மருத்துவங்கள் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி பிரயோகம் பண்ணி அந்த நோயை வந்து நம்ம முன்னாடியே தடுத்துடலாம் அப்படின்றீங்க. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி காரணமாக ஒரு கேள்வி. இப்போ ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு, நம்ம எழுத்துகள் இருக்கு, இந்த எழுத்துக்கள்ல இப்படி எழுதுறதுனாலதான் அந்த மாதிரி ஸ்ட்ரோக் இருக்கு தெரியுது, அறிகுறி இருக்கு. ஒரு எழுத்தை மாத்தி எழுதுனா அதை மாத்திட முடியுமா? அதாவது எதை எப்படி செய்யணுமோ அதான் அப்படி செய்யணும். ஓகே, அதை நம்ம மாத்தி செய்யும் போது அதுக்கான பலன் மாறுபட்டுதான் ஆகும். நம்மளா இப்போ எனக்கு பேராசிட்டமால் சாப்பிட்டா ஃபீவர் சரியா போயிடும்னு எனக்கு தெரியுது, அதுக்காக நான் போய் வேற பிராண்ட் பேராசிட்டமால்லாம் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அறிவை வச்சு நானா போய் ஓவர் த கவுண்டர் மெடிசின்ஸ்ல நானே ஒரு டாக்டர் மாதிரி போய் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா சில சமயம் நிஜமாவே பலன் அளிக்கும். நமக்கு தெரியாம சம்டைம்ஸ் தேவையில்லாத ஒரு பலனும் அதோட சேர்ந்து வரும். அதனால எப்பவுமே எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் அதுல படிச்சு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்களை கேட்டு பண்றது பெட்டர். நம்மளா பண்றது ஒரு சில சமயம் ஒர்க் ஆகும், பட் அதுக்காக ஒர்க் ஆகாம இருக்காது. கையெழுத்து எழுதினாலே மனசுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் வெளில வடிகால் ஆயிடுது. அதனாலதான் ஃப்ரீ ரைட்டிங், ஜேர்னலிங் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தப்பாவே எழுதினா கூட எழுதாம இருக்கிறதுக்கு எழுதுறது பெட்டர். ஓகே,
எழுதும் போது நீங்க தப்பா எழுதினாலதான் உங்களுக்கு வியாதி வருதுன்னு அர்த்தம் கிடையாது. உள்ள இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி நீங்க எழுதுறீங்க. ஓகே. உள்ள கரெக்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல அந்த ஸ்ட்ரோக்கு கரெக்டா தான் விழுகும், மாறி விழுகாது. ஸோ அதனால இத தப்பா எழுதிடுவோமோ, அதுக்கு எழுதாம இருக்கலாமே அப்படின்னா உள்ள இருக்கிற எமோஷன்ஸ் வெளியில வடிகாலாகாம தடுக்கிறோம், நம்ம பில்டப் ஆயிட்டே போகும். ஸோ எழுதுறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இதுக்கு இப்போ நம்ம டெய்லி பாடிக்கு எக்ஸ்கிரீஷன் நடக்குது, கண்டிப்பா நம்ம இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் வந்துடும், அதோட எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு காலையில எந்திரிச்சதுல நைட்டு படுக்கிற வரைக்கும் எவ்வளவு விதமான எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்ம போயிட்டே இருக்கோம். எவ்வளவு விஷயத்த நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா பண்றது இல்லை. மனசுக்குள்ளேயே அந்த ஃபீலிங் வந்து 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 போயிட்டே இருக்கு. அதுக்கு வடிகால் எப்போ? அப்படியே வச்சு படுத்து படுத்து தூங்கும் போது தூக்கம் வராது, திருப்பி நெக்ஸ்ட் டே அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நைட்டு படுக்கும் போது ஜர்னலிங், இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இப்படிலாம் ஃபீல் பண்ணேன், இன்னைக்கு அவங்க மேல எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, இவங்களை எனக்கு திட்டம் போல இருந்துச்சு, இவங்க சொன்னது எனக்கு பிடிக்கவே இல்லை, எழுதிடுங்க. கேரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை டெய்லி நைட் ஜேர்னல் பண்ணிட்டு கசக்கி போட்டாலும் சரி, கிழிச்சு போட்டாலும் சரி, இல்லை நோட்ல ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி, பட் மைண்ட்ல இருந்து கை வழியா வெளில வந்துருச்சு. தட் இஸ் யூ ஹவ் எக்ஸ்கிரீட்டட் தி எமோஷன்ஸ். நீங்க சொல்றது வந்து இப்போ வந்து புலன்களை அடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மூவ்மெண்ட் இருக்கு அக்ராஸ் த குளோப். அதாவது இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் வந்து தோணுதோ அதை வந்து எக்ஸிபிட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஒரு கோவத்தை வந்து நம்ம வந்து ஒருத்தங்க மேல வந்து உருவாகுது, ஒரு கோவம் உருவாகுது. அதை காமிச்சிட்டோம்னா நம்ம அந்த கோவம் வந்து அப்படியே டிஸ்பர்ஸ் ஆயிடுது. அதை காமிக்காம, அவங்ககிட்டையும் காமிக்காம, எக்ஸிபிட்டும் பண்ணாம, வெண்ட் அவுட்டும் பண்ணாம, உள்ளுக்குள்ளே வைக்க உள்ளுக்குள்ள ஒரு மரம் மாதிரி அது வளர்ந்து போய் கடைசியில நம்மளை உடைச்சிக்கிட்டு அந்த மரம் மட்டும் வெளியே வந்துடுது அப்படின்றான். அது ஒரு நானிடெயில் மாதிரி படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல்களில். இப்போ படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. இதுல வந்து அந்த கழிவிறக்கம் நீங்க சொன்னீங்க, அதாவது மன கழிவுகளா இருக்கட்டும் இல்லை உடல் கழிவுகளா இருக்கட்டும், அப்பப்போ வெளியேற்றம் செய்த ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் அஸ் மோர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுல அந்த காலத்துல இந்த டைரிஸ் எல்லாம் எழுத சொல்லி ரொம்ப ஊக்குவிப்பாங்க. அதாவது பெரியவங்க பார்த்தாலே சின்ன குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அந்த டைரி எழுதுன்னு கொடுப்பாங்க. அதுல என்ன கசப்பு எழுதி அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுவும் எழுதி வைப்போம். அது பார்க்கும்போது சமயத்துல வந்து தேவையான விஷயங்களை வந்து மறந்துட்டு எப்ப தேவையோ அப்போ ரீகண்டக்ட் ஞாபகத்துல வச்சுக்கலாம். நம்ம நீங்க சொல்றது அந்த வகையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்போ இந்த வடிகால் நீங்க சொன்ன இந்த வெண்டிங் அவுட், அதை வந்து நாட் நெசசரிலி அவங்கள வந்து திட்டணுங்கிறது இல்லை, அதை வந்து எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த வெண்டிங் அவுட் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கிராஃபாலஜி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இப்போ நம்ம எழுதும் போது எமோஷன்ஸை அதாவது யோசிச்சு இது எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதினாலும் சரி, இல்லை நம்ம எழுதும் போது வர ஸ்ட்ரோக்ஸே ஒரு ஸ்ட்ரோக்ஸும் நான் ஒரு ஆர்கானுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு ஆல்பபெட்டும் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பழங்காலத்துல கேவ்ல வந்து மனுஷங்கள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க எனக்கு தலைவலி அப்படின்னா அவங்க எப்படி எழுதி வச்சிருப்பாங்க, வயிற்று வலினா எப்படி எழுதி வச்சிருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை பத்தி அவங்க ஏதாச்சும் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா. சில விதமான ஃபிகர்ஸ் தாங்க, பிக்சர்ஸ். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்கிரிப்டும் வந்திருக்கு. எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி, அவங்க போட்டிருக்கிற அந்த லிபிக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. ஓகே. சோ இப்போ நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஏ ஃபார் அம்மா அப்பா எல்லாம் சொல்றோம் இல்லையா. நம்ம ஆப்பிளா இருந்தா கூட அம்மா அப்பா அது ஆரம்பிக்குது எல்லாத்துக்கும். அப்போ இந்த கிராஃபாலஜில நீங்க பாத்தீங்கன்னா ஏ வந்து அம்மா அப்பாவை பத்தின விஷயத்த சொல்லும். ஸோ ஏல இருக்கிற சேஞ்சஸ் அவங்க அம்மா அப்பாவோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி பேசும். ஓகே. அப்போ நம்ம எழுதும் போது கரெக்டா எழுதும் போது, நார்மலா எல்லாம் எழுதும் போது எழுதுவோம்ல, நீங்க எழுதும் போதெல்லாம் மனசு அம்மா அப்பாவை நினைச்சுக்கும். சப்கான்சியஸ் நம்மளுடைய கான்சியஸ்க்கு வராது, ஆனா ஒரு எழுத்தும் நம்மளுடைய ஆழ் மனசோட பேசிக்கிட்டே தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்ப நம்ம ஒரு எழுத்தும் நம்ம பேச இன்னைக்கு என்னுடைய எத்தனை ஆர்கானை பத்தி நான் நினைச்சேன், நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, ஊர் உலகத்துல என்ன நடக்குது, நம்ம unnecessary feeds. ஆமா, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா வெளில இருக்கு. நம்ம இவ்வளவு பெரிய ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்கோம், ஒரு ஃபேக்டரியே வச்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு என் வயிறு என்ன பண்ணுச்சு, என் ஹார்ட் என்ன பண்ணுச்சு, என் லங்ஸ் என்ன பண்ணுச்சு நினைச்சிருப்போமா? இல்லங்க. எத்தனை பெரிய ஃபேக்டரி நடத்தின ஒரு சிஇஓவா இருக்கட்டும், அவங்க டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன நடக்கிறதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கணுமா இல்லையா? கண்டிப்பா. பார்க்கலன்னா என்ன ஆகும்?
கொலாப்ஸ் ஃபேக்டரி கொலாப்ஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதே மாதிரி இந்த ஃபேக்டரி நல்லா நடக்கணும்னா நம்ம மைண்ட் அதை ஃபோக்கஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள ஒரு தடவையாவது உள்ள போய் பார்க்கணும். ஓகே, இதைதான் யோகா நித்ரால சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்கேன் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு. மெடிடேஷன்ல சொல்லி கொடுக்குறாங்க பாடி ஸ்கேன், இல்லாட்டி நம்ம உடம்புக்குள்ள பாக்குறது, அகத்தை நோக்கு அப்படின்னு சொல்லிக்கிறது. எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்மளுடைய உடம்புக்குள்ள போய் நம்ம பார்க்கணும். இப்போ அதை பார்க்கல, ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறோம், A to Z ஒரு ரவுண்ட் வந்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஆழ் மனசு நம்ம உடம்பு ஒரு வாட்டி நோக்கிடுச்சுன்னு அர்த்தம். அந்த உடம்பு போகுது. ஆமா, வெரி குட். ஏன்னா அதுக்கு தெரியும், ஆழ் மனசுக்கு தெரியும் ஒரு எழுத்துக்கு எந்த ஆர்கான கனெக்டடு அப்படின்றது அதுக்கு தெரியும். ஏன்னா நம்ம லாங்குவேஜே வர்றதுக்கு முன்னாடி கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த சைகை பாஷை தான். சைகை பாஷைங்கிறத கூட விட அந்த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் அதுதான் இன்னைக்கு ஆல்பபெட்ஸா இருக்கு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஒரு வாட்டி நீங்க எழுதும் போது உங்களையே அறியாம உங்க மனசு உங்க உடம்புக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துரு. அப்ப எங்கெல்லாம் ஒரு சிஇஓ போய் நிக்கிறாரோ அங்கெல்லாம் எல்லாம் வேலையை சரியா செய்வாங்களா மாட்டாங்களா? அதே மாதிரி நம்ம மைண்டு நம்ம பாடிக்குள்ள போயிட்டு ஒரு ஆர்கான்ஸ்குள்ளேயா போயிட்டு வந்ததுன்னா அங்கங்க எங்கெங்க கிளீன் பண்ணலையோ, எதை டீடாக்ஸ் பண்ணணுமோ, எதை சரி பண்ணணுமோ, எங்கெங்க செல் டேமேஜ் இருக்கும் அங்கெல்லாம் செல் டேமேஜை கிளியர் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா கிளென்சிங் நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் நடக்குது. வெரி நைஸ். இதனால்தான் நம்ம வந்து எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஜர்னலிங் இஸ் கிவிங் ரிசல்ட். இல்லைன்னா ஏன் வந்து இவ்வளோ சைக்காலஜிஸ்ட் எங்க போனாலும் எழுதுங்க, ஜர்னல் பண்ணுங்க, ஜர்னல் கிராட்டிடியூட் ஜர்னல் வேற சொல்றாங்க. நீங்க இதே வந்து தேங்க்ஸ் நோட்ஸா எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு படுக்கும்போது தேங்க்யூ ஃபார் வாட் யூ ஹேவ். தேங்க்ஃபுல்னஸ் எழுதும்போது ஃபீலிங் எப்படி இருக்கு? ஒரு நன்றி உணர்வோட இருக்கு. உங்க மனசு ஒரு ஆர்கானுக்குள்ளே போயிட்டு நன்றி உணர்வோட போயிட்டு வரும்போது உங்க ஆர்கானிக்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்போ அது பூத்தாப்புல மறுநாள் காலையில ரெடி ஆயிடும். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. நம்ம ஒரு உயிரா இருந்தா கூட நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கனும் தனித்தனியா இயங்குறது. ஒரு செல்லுக்குள்ளேயும் அதுக்கான உயிரோடைய ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு நம்ம வந்து ஒரு போஷாக்கோ இல்லாட்டி ஒரு அப்ரிசியேஷன் அப்பதான் வந்து என்ன ஆகும்னா அது பூத்துக்கும். நம்ம இப்ப கூட பாக்குறோம், செடிக்கு போயிட்டு அதை போயிட்டு தடவி கொடுத்து ஐ லவ் யூ எல்லாம் சொன்னோம்னா செடி நல்லா வளருது அப்படின்னு. இல்ல நான் பேசி தண்ணி எல்லாம் ஊத்திருக்கேன், அதான் கவலைப்படாத நாளைக்கெல்லாம் வெயில் கம்மியா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஆமா, அப்ப இந்த உணர்வுகளை கம்யூனிகேட் பண்ணும்போது செடியா இருந்தா என்ன, நம்மளுடைய உடம்பு பகுதியா இருந்தானே அந்த உணர்வுகளை அப்சர்வ் பண்ணும்போது நல்ல உணர்வுகள் வரும்போது நல்ல பூத்து மலர்ந்து வரும். உணர்வுகள் வந்து ஒரு செல்ஃப் பீட்டிங்கா, நான் வேஸ்ட்டு, நான் யூஸ்லெஸ், இதே சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்து மூஞ்சி சுருக்கிட்டு வேலை செய்யாது. எதிர்மறை சிந்தனைகள் எதிர்வினை தான் கொடுக்கும் அப்படின்னு. ஆமா, நம்மளுடைய சிந்தனை வந்து நம்ம மற்றவங்களை பத்தி இன்னொன்னு கூட சொல்லுவோம், யார் மேலேயோ ஒரு கோவம் இருக்கு. அப்ப நம்ம சொல்லுவோம் அவங்க பண்ண தப்புக்கு நீ ஏன் பாய்சன் சாப்பிட்ற அப்படின்னு நாங்கள் கேட்போம். எங்க கிளையன்ஸ் கிட்ட வரும்போது முழிப்பாங்க, என்ன ஆமா நீ வந்து இந்த மாதிரி ஒரு கோவத்தையோ இல்லாட்டி ஒரு ரிசன்மெண்ட்டையோ இல்லை ஏதாச்சும் ஒரு வருத்தத்தையோ நீ ஹோல்டு பண்ணும்போது உன்னோட பிரெயின் பாய்சன் சுரந்துக்கிட்டே இருக்கு, உன் பிளட் ஸ்ட்ரீம் தான் ஃபுல்லாக பாய்சன் ஆகுது. நடந்தது முடிஞ்சு போச்சு. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க நினச்சி நீ ஒரு வாட்டி நினைக்கும் போது ஒரு எம்எல் கார்டிசால் பம்ப் ஆகிட்டே இருக்கு உன்னோட பாடிக்குள்ள. அதை எப்படி வெளியேற்ற தெரியாம ஒரு ஆர்கானும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அது வந்து வேண்டாததை வீட்டுக்குள்ள வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஸ்மெல் அடிச்சு இன்ஃப்ளமேஷன் ஆகி ஒரு கட்டியாவோ இல்லாட்டி ஒரு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் வேண்டியதும் தள்ளிடுது வெளியில. ஆமா, அப்படிதான் வெளியேற்ற முடியும்னு சொல்லிட்டு அதை இன்ஃபெக்ட் பண்ணி அதை வெளியேற்றுது அந்த கார்டிசால். ஸோ முக்காவாசி வியாதி வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய எமோஷன்ஸ் தான். நம்மளுடைய எமோஷன்ஸ், அதுக்காக எமோஷனே இல்லாம இருக்கக்கூடாது அப்படி கிடையாது. நம்ம எமோஷன் ஆகலாம், கோவம் வரலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா அந்த மொமெண்டோட முடிஞ்சிடணும். ஓகே எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ரொம்ப கோவம் வந்தது, கட்டின எல்லாம் கோவம் வந்து அடக்கிட்டு இருந்தேன், ஓகே ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கோ அண்ட் சிட், பிரீத் அண்ட் ரிலாக்ஸ். இதுக்கு மேல இந்த கோவத்தை நான் கண்டினியூ பண்ணணுமா? இனிமே அந்த எமோஷனல் பிரெயினை தூக்கி வச்சுட்டு லாஜிக்கலா இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டு ஓகே முடிஞ்சு போச்சு, இதோட அந்த எமோஷனை ஏதாவது ஒரு விதமா நான் வந்து வெளில தள்ளுறேன், அதுக்கு ஒரு ஆக்ஷன் பண்ணாதான் நமக்கு மனசுக்கு தெரியும் போயிருச்சு, அந்த ஆக்ஷன் நம்ம மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம். அந்த ஆக்ஷன்ல தான் வந்து கிராஃபாலஜி வந்து உள்ள வராரு. எக்ஸாக்ட்லி மேம், இந்த கிராஃபாலஜி உள்ள வந்த கிராஃபாலஜி எப்படி வந்து பர்சீவ் பண்ண முடியும் நம்மளுடைய மாணவிகள்? அதாவது இந்த படிப்பை நான் வந்து எடுத்து செய்யணும், இது வந்து ஒரு முழு தொழில் படிப்பா நான் வந்து எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க
+2 படிச்ச உடனே எடுக்க முடியுமா, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு படிப்பை படிச்சுட்டு தான் இது வந்து எடுக்க முடியுமா இந்தியாவில் இப்போ? ஓகே, இது வந்து யூனிவர்சிட்டியில இன்னும் வந்து ஒரு சப்ஜெக்டா வரல. இப்போ நான் படிச்சது வந்து குளோபல் பென்மேன்ஷிப் அகாடமின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு அகாடமியில படிச்சேன். நிறைய அகாடமிஸ் அப்ராட்ஸ்லயும் நிறைய இருக்கு. இப்போ இந்த படிப்பை வந்து 16 வயசுக்கு அப்புறமா யார் வேணா படிக்கலாம். எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லை. இங்கிலீஷ் நல்லா படிச்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க தெரியல. பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் மேம்? அதான் +2 படிச்சிருந்தாலே அதுக்காக வந்து குவாலிஃபிகேஷன் வேணும்னு அவங்க எதுவும் ரிக்குவயர்மெண்ட் கொடுக்கல. இங்கிலீஷ் நல்லா புரிஞ்சுக்க தெரியணும். ஓரளவுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த ஸ்டடீஸை நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியும், அவ்வளவுதான். ஏன்னா அது ஃபுல்லா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கு. ஏன் மற்ற லாங்குவேஜ்ல வரல அப்படின்னா, ஆராய்ச்சிகள் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு அடுத்த ஸ்கிரிப்ட்னா எந்த லாங்குவேஜ் எடுக்கிறது? இப்போ அதுல நிறைய நமக்கு ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா, அதுக்கான ஃபண்டிங்லாம் வரணும்ல. அதனால இப்போ அதெல்லாம் நடக்கல. பட் இங்கிலீஷ்ல நல்லா ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி நிறைய ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரிசர்ச் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இது இட்ஸ் அன் அப்கமிங் இட்ஸ் அன் ஆல்டர்னேட் மெடிசன் மாதிரி வரப்போகுது. வெரி குட். ஸோ இப்போ +2 முடிச்சவங்க இதை பர்சியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நார்மலி ஒரு மென்டார் மாதிரி குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் மேம், +2 முடிச்சவங்க இல்ல +2 முடிக்காதவங்களும் ட்ரை பண்ணலாம் நீங்க சொல்றது படி. கண்டிப்பா அதான் என்னுடைய புரிதல். ஏன்னா இப்ப வந்து சிலர் வந்து +2ல ஒரு வேலை சந்தர்ப்பத்தால ஒரு சூழ்நிலை காரணமா சில இதுல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னா அவங்க மனசோடிய வேண்டியதில்லை. இப்படி ஒரு படிப்பு இருக்குங்கிற ஒரு இதையும் கொடுக்கலாம் நம்ம ஆடியன்ஸ். 100%. அதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா பேசிக்கா பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்னன்னா, நம்மளுடைய பர்சனாலிட்டி டைப் எல்லாம் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க தெரியாது இல்லையா, அதனால ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணறதில்ல. இருந்தா கூட இப்ப வந்து ஒரு 16-17 இயர்ஸ் ஒரு கேர்ள்லாம் கூட ஃபினிஷ் பண்ணிட்டு ஷி ஹஸ் ஸ்டார்டட் ஏர்னிங் இன் திஸ் எங்களுடைய அகாடமியில. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க இது படிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு யாருக்காச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸ் பண்ணிட்டு அந்த அனாலிசிஸை பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகே அவங்களுடைய லைஃப் சுச்சுவேஷன்ஸையும் பேசிட்டு இதோட ரிலேட் பண்ணி சொல்லுவோம். ஓகே இதனாலதான் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கே தெரியாது சில சமயம் இருக்குது. ரிசன்மெண்ட் இருக்கு அப்படின்னா இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் ரிசன்மெண்டா எனக்கு இல்லவே இல்லையா, இருக்கு உங்களுக்கு காமிக்குது, நீங்க அதை மறைச்சிக்கிறீங்க, நீங்களே கவனிக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா இதுல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க, கரெக்ட் தான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டபனா இருப்பாங்க. ஆனா எந்த குணமும் கெட்ட குணம் கிடையாது. அதுல நம்ம சொல்றோம் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னா எதுவுமே கெட்ட குணம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குணமும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி வரும்போது அந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையாக நம்ம வந்து கத்துக்கிற விஷயம் அந்தந்த தருணங்களுக்கு உபயோகப்படும். ஆமா, இப்ப ஸ்டபன்னஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தங்க நம்மள ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு பணிஞ்சுக்கிட்டே போறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால பணிய முடியாது அப்படின்னு அவங்க ஸ்டபன்னஸை உருவாக்கிக்கிட்டா மட்டும்தான் அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியும். அந்த மாதிரி உருவாகிறது தான் ஒவ்வொரு கேரக்டரும். ஆனா அந்த ஸ்டபன்னஸை விடாம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ரொம்ப தப்பு. அவங்களுடைய உண்மையான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவாங்க. இதேதான் சொல்லுவாங்களே, அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு, அந்த மாதிரி ஆயிடும். ஆமா, அத மாதிரி நம்மளே அறியாம ஒரு குணம் உள்ள வந்துருச்சுன்னா அந்த குணத்தை வந்து எவ்வளவு பயன்படுத்தணும்ன்றது தெரியாம போயிடும். இதேதான் ஆங்கர் வருதுன்னா ஆங்கரும் ஒரு காரணத்துக்காக தான் வரும். ஏன்னா என்னால முடியாது, இதுக்கு மேல தாங்க முடியலன்றதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? கோவத்தினால தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் எங்க கோவப்படணும் எங்க கோவப்படக்கூடாதுன்றதை கத்துக்கிறதுக்கு டைம் ஆகும். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். இந்த கிராஃபோ தெரப்பியை பற்றிய ஒரு புது சிந்தனை பல ஆடியன்ஸ்க்கு வந்து வந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். ஏன்னா இது வந்து பல்வேறு தரப்புக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இட்ஸ் அ கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, நீங்களே சொன்னீங்க. இட்ஸ் அ டெவலப்மெண்டல் மெடிசனல் ப்ராசஸ், தெரப்பி ப்ராசஸ் வர சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த படிப்பை பற்றிய ஒரு பொதுவான ஒரு புரிதல் வந்து கண்டிப்பா நம்முடைய ஆடியன்ஸ்க்கு, மாணவர்களுக்கு, அவங்கள பெற்ற இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து முக்கியமா வந்து சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஒரு புது படிப்பை பற்றிய ஒரு புரிதலை வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கு கொடுத்ததுக்காக எங்க ஸ்டுடியோ சார்பாக உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் உங்களுடைய சார்பா உங்களுடைய கருத்துக்களை மாணவிகள் நீங்க சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்பேஸில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு அழகான விஷயம் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். வெரி மச் கிராட்டிடியூட் டு தட். ஒரு விஷயம் நம்மளுடைய மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி வந்து ஒரு தனியாக ஒரு படிப்புக்காக படிக்கணும்னு அவசியம் கிடையாது.
அதாவது இந்த படிப்பை வந்து வெறும் கிராஃபாலஜி மட்டும்தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்கிறவங்க கிராஃபாலஜி படிச்சுட்டு கிளைண்ட்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. MBA படிச்சுட்டு ஹெச்ஆரில் இருக்கிறவங்க கிராஃபாலஜி படிச்சுட்டு அவங்களுடைய டீம்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கிராஃபாலஜியை படிச்சுட்டு அதன் மூலமாக அவங்க இந்த ரிப்போர்ட்ஸும் அந்த ரிப்போர்ட்ஸும் கோரலேட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆயுர்வேதா இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த கிராஃபாலஜியை யூஸ் பண்ணி மக்களை ப்ளூ பிரிண்ட் மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே உபயோகமான ஒரு மொடாலிட்டி நான் சொல்வேன். எஸ்பெஷலி இப்போ அப்கமிங் பட்டிங் சைக்காலஜிஸ்ட் அவங்க இந்த தெரப்பி மோட அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய வர்ற கிளையன்ஸை பற்றினா ப்ளூ பிரிண்ட் மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கொடுக்க வேண்டிய இன்டர்வென்ஷனை ரொம்ப ஈஸியாக கொடுக்க முடியும். கிராஃபோ தெரப்பி மூலமாக இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ தட் அவங்களுடைய கரியரில் அவங்க நல்ல முன்னேறி போக முடியும். ஸோ அதனால இது ஒரு புது விதமான ஒரு ஜேர்னியாக இருக்கும் எல்லாருக்கும் இது எடுத்தாங்க அப்படின்னு சொன்னான்னா. எனிவே ஓல்டாக எப்போவுமே எல்லாரும் போயிட்டே இருக்கிற ரொட்டீனை விட்டுட்டு இந்த மாதிரி புது விதமான விஷயங்களை தேடி போனாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் விரிவடையும் உலகம், மனசும் விரிவடையும், எல்லாருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். ஸோ எல்லாரும் நல்லா சந்தோஷமாகவும் வாழ்க்கையில நிம்மதியாகவும் இருக்க முடியும். உங்க விழிகள்ல இருக்கிற அந்த அழகான உலகம் நிஜமாவே நிதர்சனமான உண்மையா வரணுங்கிற ஆசை எங்க எல்லாருக்கும் உண்டு. அதுக்கு கூடிய விரைவில் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய நல்ல சிந்தனை இன்னும் வந்து பல பரிமாணங்களை ஏற்றுறதுக்கு எங்க ஸ்டுடியோ சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.